வணக்க நண்பர்களே, நாம் இன்றைக்கி ஒரு வித்தியாசமான படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை தயாரித்தது நைட் ஷிஃப்ட் ஸ்டுடியோ அண்ட் ஒய் நாட் ஸ்டுடியோ. இவங்க வந்து தயாரிச்சிருக்காங்க. இயக்கம் வந்து ராகுல் சதாசிவம், இசை வந்து கிறிஸ்டோ செவியர், நடிப்பு மம்புட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த் பரதன், மணிகண்ட ஆச்சாரி. வெளியான தேதி 15 பிப்ரவரி 2024 வெளியாகிருக்குது. இது வந்து 17ஆம் நூற்றாண்டில் நடக்கும் கதை. இது பாட்டு பாடம் திறமை கொண்ட பாணன் அர்ஜுனன் சகோதரன் தன் நண்பரோட வந்து காட்டுக்கு செல்லும்போது யட்சி மோகினியின் தாக்குதலிருந்து தப்பிக்க முயலும்போது பாதை தவறி அந்த வனத்துக்குள் ஒதுக்குப்புறமாக இருக்கும் கொடுமான் போட்டி மம்புட்டி என்கின்ற தாம்பூராணியன் பழைய காலத்து வீட்டில் வந்து தஞ்சம் போகிறாங்க. அவரது வீட்டில் இருக்கும் இன்னொரு நபர் சமயக்காரன் போட்டி சித்தார்த் பரதன். அவர் வந்து அங்கே இருக்கிறாரு. இவங்க பெரியவனான கொடுமன் போட்டி ஆரம்பத்தில் ஒரு விருந்தாளியை போல பாணனை கவனித்து கொண்டாலும் அதன் பிறகு தாய விளையாட்டின் மூலம் அவரை தனது இருப்பிடத்தை விட்டு செல்ல முடியாது அடிமையாகவும் மாற்றுகிறாங்க. போக போக அவரின் சுயரூபம் பாணனுக்கு தெரிய வந்து அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்கிறாரு. இதற்கு சமயக்காரன் போட்டி உதவி செய்கிறான். இதனால் கடும் கோபம் கொள்கிறார் மாந்திரீக வித்தையான தெரிந்து கொண்ட கொடுமன் போட்டி. இவர்கள் இருவரும் தப்பித்தார்களா அல்லது அவர் மாந்திரிக வித்தைகளுக்கு பலியானார்களா என்பதுதான் மீதி கதை. சினிமா நாளுக்கு நாள் அட்வான்ஸ் டெக்னாலஜியுடன் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலை மீண்டும் ரசிகர்களை 50 வருடத்துக்கு பின்னர் வந்து அழைத்து சென்ற காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அதே போன்ற ஒரு படத்தை அதுவும் கருப்பு வெள்ளையின் காட்சிக்கு வைத்துள்ளார்கள் என்றால் ரசிகை மீது நடிகர் மம்புட்டியும் இயக்குனர் ராகுல் சதாசிவனும் மற்றும் தயாரிப்பாளர்கள் வைத்துள்ள நம்பிக்கையும் தான் இந்த துணிச்சலான முயற்சியை வந்து முதல்ல பாராட்ட வேணும். அதே சமயம் இது போன்ற படங்கள் வந்து 1970களுக்கு முன்னு மலையாளத்தில் நிறைய வெளியாகிருக்கின்றன. இன்றைய ரசிகர்கள் யாருமே இது போன்ற படங்களை பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. அதுபோல் வெளியில் சொல்லப்படுவது போல இந்த படம் ஹாரர் பிரிவை சேர்ந்தாலும் அல்ல மாந்திரிகம் என்ற மாய வித்தைகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. படத்தில் மொத்தமே 5 நடிகர்கள் தான் நடித்திருக்காங்க. இதில் மணிகண்டன் ஆச்சாரியாகவும் யாச்சியாகவும் வந்து நடித்துள்ள பெண்ணும் ஆரம்ப காட்சியில் வந்து வெளியாகிவிட மீதி திரைப்படம் வந்து முழுமையாக வந்து மம்பட்டி, அர்ஜுன் அசோகன், சித்தார்த் பரதன் இந்த மூவரை மட்டுமே வந்து சுற்றி சொல்கிறது. இப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டுள்ள இதற்கான தனது தோற்றத்தையும் முற்றிலும் மாற்றிக்கொண்ட கொடுமான் போட்டி என்கின்ற அந்த கதாபாத்திரமே மாறி உள்ளார்கள் மம்பட்டி. எப்போதுமே கோபப்படுவார்கள், எப்போதுமே சிரிப்பார்கள் என அங்கு இங்கும் 2 கதாபாத்திரங்களை மட்டுமல்ல படம் வந்து பார்க்கும் நம்மையே கூட பெரும்பாலும் வந்து படத்தில் வந்து வைத்திருக்கும் விதமான அற்புதமான வில்லத்தனமான காட்சியை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் மம்புட்டி. அர்ஜுன் அசோகன் இதற்கு முன் வெளியான ரோமாஞ்சம் படத்தின் மூலம் வித்தியாசமான நடிப்பை வந்து சொந்தக்காரராக வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. இந்த படத்தில் இன்னும் ஒருபடி மேலாக சென்று அந்த பாணன் கதாபாத்திரத்தில் மாறி சுவையான சூப்பரான சுவாரஸ்யமான கதாபாத்திரத்தை வந்து மிக கச்சிதமாக வந்து பெதில் வச்சிருக்கிறாரு. இதனால் வரை இயக்குனராக இருந்த சித்தார்த் பரதன் வந்து சின்ன கதாபாத்திரங்கள் நடித்திருந்தாலும் இந்த படத்தின் மூலம் ஒரு முழு நேர நடிகராக வந்து மாறி இருக்கிறாரு. இதை முதல் படத்திலேயே முத்திரை பதிக்கும் விதமாக ஒரு அடிமை சமயக்காரன் கதாபாத்திரத்தில் நம் கண்முன் அழகாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாரு. படத்தின் ஒளிப்பதிவாளரின் உழைப்பில் ஒரு பங்கு சென்றிருந்தாலும் கலை இயக்குனரின் பங்கு அதைவிட 2 பங்கு வந்து அதிகமாக வந்து சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த பழங்கால சிறிய அரண்மனை போன்ற வீட்டை பார்த்து வடிவமைத்திருக்கிறாரு. அர்ஜுன் அசோகன், சித்தார்த் பரதன் ஆகியோருடன் நாமும் சேர்ந்து அந்த வீட்டில் மாட்டிக்கொண்டது போன்று ஒரு உணர்வை வந்து படம் முழுக்க வந்து நமக்கு வந்து காட்சியளிக்கிற மாதிரி இயக்குனர் ராகுல் சதாசிவம் வந்து சூப்பராக வந்து வச்சிருக்கிறாரு. இன்றைய இளைஞர்கள் தொடர்படுத்தி கொள்ளக்கூட கடினமான 17ஆம் நூற்றாண்டு வாழ்க்கை முறை, அதை விறுவிறுப்பாக சொல்ல முடியாமல் மெதுவாக நகரும் கதை, குறிப்பாக இது ஒரு கலை படைப்பு என்கிற முத்திரை, அவை அனைத்துமே வந்து புதிய முயற்சிகளை வந்து விரும்ப ரசிகர்கள் வந்து நிறையப்பட்டிருக்குது. என்னதான் இந்த படத்தில் வந்து காட்டியிருக்கிறார்கள் என 2 மணி நேரம் பொறுமையாக அமர்ந்து படம் பார்க்க விரும்புகிற ரசிகர்களுக்கு ஒரு வேளை இந்த படம் பிடிக்கலாம். அதே சமயம் மம்புட்டி நடித்திருப்பதால் இது போன்ற கதையின் ஏதாவது கமர்ஷியல் அம்சங்கள் இருக்கலாம் என எதிர்பார்த்து வரும் ரசிகர்களுக்கு நிச்சயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமே. ஏனென்றால் மம்புட்டி நடித்துக்கிற மற்ற படங்களோட இந்த படத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு தோட்டத்தில் வித்தியாசமாக நடித்தவன் பார்த்தோன்னா கடைசியில் இந்த படத்தை வந்து கான்செப்டை வந்து சொதப்பிடுவாங்க. இதனால இந்த படம் வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருக்கும் கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து பழைய காலத்து நினைவுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் போகலாம். ஆனால் கடைசி நிமிஷம் வந்து இந்த படத்தை வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. இதுதான் இந்த படத்தோட முழுக்க ரிவ்யூ கூட சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள NP நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுக்கொள்ளும். நன்றி, வணக்கம்.